ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் எம்மி ரெசிபீஸ். இன்றைக்கி அவுல் மிக்சர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் இருந்தாவே போதும். நம்ம அவுல் மிக்சர் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு பாருங்கள். நான் வேர்க்கடலை தான் போட்டேன். நடக்கடலை, பச்சை நடக்கடலை அது வந்து நல்லா வறுக்கணும். அதில் வந்து கொஞ்சம் பாதாமும், நீங்கள் பாதாம் பிடிச்சி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறும் நடக்கடலை இருந்தாவே போதும். அதே மாதிரி கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மூணுமே நல்லா வதக்கிறதுக்கு அப்புறமா நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு இந்த ரெசிபிக்கு ஆயில் நிறைய தேவைப்படவே படாது. நீங்கள் அவுல் மிக்சர் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1/4 கிலோ எண்ணெய் விட்டு அதில் வந்து அவுல் வந்து நல்லா வறுப்பாங்க, ஃப்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா, அவுல் வந்து நல்லா எண்ணெய் வந்து பொடிச்சிரும். இது வந்து கொப்பரி வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பிடிச்சா கொப்பரி போட்டுக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆயில்லையே நீங்கள் அவுல் வந்து ஃப்ரை பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா அவுலில் வந்து ஆயில் நல்லா பொடிச்சிரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பாருங்கள், நான் ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். இந்த அவுல் மிக்சருக்காக தான். நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு ஆட் பண்ணிக்குவாங்க. நம்ம இன்றைக்கி ஸ்வீட் ஆட் பண்ணாமல் அவுல் மிக்சருக்கு வந்து என்னென்ன பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு இந்த இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த பவுடர் பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடரு, வேணுன்னா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பெங்காலி ஸ்டைலில் தான் நம்ம இந்த மிக்சர் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி. இந்த மஞ்சள் பொடி போட்டு நீங்கள் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிடாதுங்க. பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி பவுடர் எல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன். அதில் வந்து மறுபடியும் சொல்கிறேன், இதில் வந்து சால்ட்டு, சில்லி பவுடரு, ஆம்ச்சூர் பவுடரு, கொஞ்சம் வேணுன்னா நீங்கள் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு, நீங்கள் சில்ட்ரன்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பவுடர் வந்து சுகர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அவுல் என்ன பண்ணணும்னா, நம்ம டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணக்கூடாது. பாருங்கள், நான் சல்லிச்சிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே வந்துடும். பேப்பர் அவுல்னு சொல்லுவாங்க. ரொம்ப கட்டி அவுல் எடுக்காதுங்க. இந்த பேப்பர் அவுல் நீங்கள் எடுத்து நல்லா சல்லிச்சுக்கோங்க. சல்லிச்சுட்டு சூடான வடைச்சட்டியில் போட்டு நீங்கள் சிம்மிலேயே வச்சு நீங்கள் வதக்கிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணவே வேண்டாம். நிறைய பேருக்கு வந்து எண்ணெய் பிடிக்கவே பிடிக்காது. அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம். பாருங்கள், நான் அவுல் எப்படி ஃப்ரை பண்ணுறேன்னு. ரொம்ப சிம்மில் வச்சு நீங்கள் உடைச்சா நல்லா பவுடர் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். அவுல் எல்லா அவுலும் நீங்கள் 1/4 கிலோ ஆகட்டும், 1/2 கிலோ ஆகட்டும், இந்த மாதிரியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற மசாலா, அது என்னென்னா நடக்கடலை, முந்திரி, பாதாம் எல்லாம் சேர்த்துட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவுல் ரெடி ஆயிடுச்சு. அப்படி அமுத்துனா பவுடர் ஆயிடணும், அந்தளவுக்கு வரணும் நம்மளுக்கு. அப்போ தான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு அவுல் ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நிறைய பேர் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. எண்ணெய் வந்து அந்தளவுக்கு நல்லது கிடையாது, ஹெல்த்தியாகவும் கிடையாது. நம்ம அவுல் மிக்சர் சாப்பிடும்போது ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். ஸோ நான் வந்து அதை ஃப்ரை பண்ணுற மசாலா எல்லாம் சேர்த்து இதில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ்லேருந்தே பெரியவங்களும் யாராக இருந்தால் சாப்பிட்லாம். ப்ளீஸ், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ்க்காக.